வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறாங்க. எப்படி ஒருத்தங்க சின்ன சின்ன ட்ரேட் லெவல் பண்ணிட்டு இன்னைக்கு குளோபல் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்பியர் ஆயிருக்காரு அப்படிங்கறதா. ஆமாங்க, இன்னைக்கு ஸ்டோரி நம்மளுக்கு கௌதம் அதானி பத்தி தாங்க. வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐடி லைன்ல உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டெய்லி வர டெக்னாலஜி பத்தி எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு டாப் பண்டில்டு கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து டெக்னாலஜி ஓரியன்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நீங்க அதை கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல நாலேஜ் கண்டிப்பா டெவலப் பண்ணிக்க முடியும். அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அதானி கௌதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1962 ஜூன் 24 அகமதாபாத் குஜராத்ல தான் பிறந்திருக்காருங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் மாதிரியே தான் நல்லா முன்னுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருந்து வந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இவருங்க. ஆனா இவருக்கு வந்து எந்த விதமான பேக்ரவுண்டுமே வந்து கிடையாது சுத்தமா. ஏன்னு கேட்டீங்கன்னா கூட பிறந்தவங்களே 5-6 பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இவரும் ஒருத்தவங்களா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு துணிக்கடை வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஆஸ் யூசுவல் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. எப்படியோ கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாம். கடைசின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல டிராப் அவுட் ஆயிடுறாருங்க. டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கல. சரி, மும்பைல கண்டிப்பா நம்மளுக்காக ஏதோ ஒண்ணு வந்து பிசினஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம ஏதோ லைஃப் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கோசரம் மும்பைக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது மகேந்திர பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைமண்ட் கம்பெனில என்ன பண்றாரு அப்படின்னா வேலைக்கு சேர்றாரு. அங்க கொடுக்குற சம்பளம் அவருக்கு போதுமானதா இல்ல. ஆனா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தங்காட்டிக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவர் வந்து கேதர் பண்ணிருக்காரு. சோ அதை வச்சு இவரு வந்து சொந்தமா வந்து கவர்மெண்ட்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ அதை முதல்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவர் தனியா ஒரு ஸ்டோர் மாதிரி போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சோ அப்பப்போ கொஞ்சமா சின்ன ஸ்டோரா இருந்தாலும் அவருக்கு வந்து போதுமான அளவுக்கு அதுல வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு வந்துருச்சுங்க. சோ இந்த மாதிரி அவரோட குளோபல் லெவலுக்கு வந்து எம்பையர் ஆகிறதுக்கு இதே வந்து முதல் அடிக்கலா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இதுல இருந்து நம்ம 2 நல்ல விஷயங்களை அதானி கிட்ட பாக்கலாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் டிராப் அவுட் பண்ணியிருந்தாலும் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் பண்ணி ஏதோ பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததும், அது மட்டும் இல்லாம கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியோட மிஸ் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி அதுல இருந்துமே வந்து மணியை ஏர்ன் பண்ணிருக்காருங்க. 1981 அதானி கூட பிறந்த அண்ணா வந்து அகமதாபாத்ல ஒரு பிளாஸ்டிக் பிசினஸ் யூனிட் வந்து வாங்குறாரு. அதோட ஆபரேஷன்ஸ்ல எப்படி இருக்கு, கரெக்டா இருக்காங்கிறத வந்து பாரு அப்படிங்கறதுக்காக அதானி கிட்ட சொல்லவே அதானியுமே வந்து அங்க போய் பாக்குறாரு. சோ இப்படிதான் இருக்குமா இதெல்லாம் அப்படிங்கிட்டு போய் அந்த கம்பெனியில பார்த்ததுக்கு அப்புறமேல தான் பிசினஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பத்தின நாலேஜ் எல்லாமே வருது. அதுவும் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு பிவிசி இருக்கும்ல அதை வந்து பை பண்ணி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ற பிசினஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் 1988 நல்லா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பழகிட்டாரு. அதனாலேயே அவர் சொந்தமா அதானி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இதுல முதல்ல எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாலிமர்ஸ், அக்ரி ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல்ஸ், இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அந்த டைம்ல இந்தியாவோட எக்கனாமிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. சோ குளோபல் லெவலுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இவர் இப்பவே ஸ்டார்ட் பண்றாரு. அதே சமயம் இதுவும் அவருக்கு ஒரு கேட் ஓபன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சோ டக்குன்னு பிடிச்சிட்டு அதை பிடிச்சே முன்னேறிட்டாருன்னே சொல்லலாம். 1990 அவருக்கு இன்னொரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சூப்பரா இந்தியாவில் இன்னொரு டர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து இந்த குளோபல் லெவல் ட்ரேடிங் அளவை இனிமே வந்து வால்யூமா அதிகப்படுத்த சொல்லிட்டாங்க. அதனால இவர் ஸ்மாலா வாங்கி பண்ணிட்டு இருந்ததையே இப்ப நல்ல பல்கா வாங்கி அதை செல் பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இது உனக்கு இன்னொரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சுங்க. 1994 குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இருந்து முத்ரா போர்ட்டுங்கிறத வந்து அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ஸ், கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலயும் சேர்த்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட இன்னொரு டர்னிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்ரா போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டெப் மேல ஏறிடுச்சுன்னே சொல்லலாம். 1900 இருந்து 2000 வரைக்கும் இவரோட கம்பெனி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுங்க. அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதன் மூலமா நிறைய முதலீடு எடுத்துட்டாங்க. அவரு இதுலதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு வெர்டிகல் பிசினஸா எல்லாத்தையுமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோல் மைனிங், லாஜிஸ்டிக், பவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளோபல் லெவலுக்கு ரீச் ஆகிற மாதிரி எல்லா பிசினஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2010 வந்து பாத்தீங்கன்னா இவரோட கம்பெனி எல்லாம் நல்லா வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ப்ராஜெக்ட் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா அது எல்லாத்துலயும் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் கிடைக்குது, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குது, அதுக்கப்புறம் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மைனிங் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இவரோட காலடி பதிச்சிட்டா இருந்தா சொல்லணுங்க. அதனாலேயே இவருக்கு வந்து விமர்சனங்களும் சேர்ந்து
சேர்ந்து வளர்ந்துட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2023ல ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் படி ஒரு $100 மில்லியன் வரையில மார்க்கெட்டே ஒரு ஆட்டம் பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒருத்தங்க சின்ன லெவல்ல இருந்து பெருசாக விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இவரோட முழு நோக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம இனிமே வந்து லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை பிடிச்சுக்கிட்டு அவருக்கு என்னென்ன பிசினஸ் பண்ணணும்னு தோணுதோ எல்லா பிசினஸ்லயுமே வந்து செஞ்சு பார்த்து அதுல வந்து சக்சஸ் மட்டுமே வந்து அவர் ஃபேஸ் பண்ணாரு. சோ நம்ம இப்ப லைஃப்ல இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட வளர்ச்சி நம்ம பார்க்கவே முடியாது. அதை உடைச்சு ஒரு ஸ்டெப் வெளியே வந்து ரிஸ்க் எல்லாம் எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளோட நாமளா இப்படி எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்போங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்காகட்டும் இல்ல இன்டர்வியூ பர்பஸ்க்கு போட்காஸ்டிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ செட்டப்பாக உங்களுக்கு ஸ்டுடியோ அவைலபிளா வேணும் அப்படின்னா நம்மளோட விச்சுடைன்மெண்ட் ஸ்டுடியோவே அவைலபிளா இருக்குங்க. அதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி வந்து சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.